டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிக்கும் இட்லி கடை இன்று முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. சிம்ம ராசி என்பர்களே, அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும்? சூரியன் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகிறார்? செவ்வாய் என்ன பலனை ஏற்படுத்த போகின்றார்? இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன, பரிகாரம் என்ன, இதையெல்லாம் பார்க்கலாம். முதல்ல ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மாதம் தொடங்கும் போது ராசிக்கு 2ஆம் இடத்துல கன்னியா ராசியில் சஞ்சரிக்கின்றார். அடுத்து 3ஆம் இடத்திற்கு வருவார். சூரியன் 3, 6, 11, 10 இந்த இடங்களில் இருக்கும்போது பலனை தரக்கூடியவர். அப்போ இந்த மாதத்தினுடைய 2ஆம் பிற்பகுதி 2ஆம் பாகம் அவர் 3ஆம் இடத்துல இருப்பார். ஆனால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வரும்போது அவர் நீச்சம் அடைவார். இப்போ கும்பராசின்னு எடுத்துக்கலாம். கும்பராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வரும்போது உச்சம் அடைவார். மிதுன ராசின்னு எடுத்துக்கலாம். மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வரும்போது ஆட்சி பலம் பெறுவார். அப்படி உங்களுடைய ராசிக்கு ராசியாதிபதியாக இருக்காரு, 3ஆம் இடத்திற்கு வரும்போது நீச்சம் அடைகிறார். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலனை முதல்ல நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதம் தொடங்குறது உங்களுக்கு சாதகமாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. 2ஆம் இடத்துல சூரியன். 2ஆம் இடத்துல சூரியன் போது 3, 6, 10, 11 அது வரலையே, அப்புறம் சிறப்பாக இருக்குது, சாதகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், 2ல் சூரியன் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, ராசியாதிபதி ராசிநாதன் போயிட்டு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார்னா, அந்த 2ஆம் இடம் சம்பந்தமான பணம் சம்பாதிக்கணும், தனம் நம்ம கையில் எப்போதும் இருக்கணும், நல்லா பேசணும். நம்ம பேசும்போது மற்றவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். எதிர்த்து யாரும் பேசவே கூடாது, யாரும் வாயே திறக்கக்கூடாது. நம்ம பேசக்கூடிய ஒன்று அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும், ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேச்சாற்றலில் ஈடுபாடு இருக்கும், ஆசையாக இருக்கும். அப்படி பேசணும், மைக்கெல்லாம் பிடிச்சி பேசணும், நிறைய பேர் முன்னாடி பேசணும் அப்படின்ற ஆசைலாம் வரும். 2வது போல் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். நம்முடைய குடும்பத்தையே அப்படியே நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஆசைலாம் வரும். சூரியன் 2க்கு வரும்போது, அதாவது ராசிநாதன் 2ஆம் இடத்திற்கு வரும்போது, இது எல்லா ராசிநாதனுக்கும் பொருந்துமான வேறு மாதிரி இருக்கும். சூரியனுக்கு எதுக்காக இதை சொல்கிறோன்னா, சூரியனாலே தலைமை பண்பு, முதலிடம், ஆளுமை, அதிகாரம், ஆட்சி, ஒரு ராஜா. அப்படிப்பட்ட ஒரு 2ஆம் இடத்திற்கு வந்தால் ஒரு ராஜ குடும்பம் எப்படி இருக்கும், அரச குடும்பங்கள், மன்னர்களுடைய குடும்பங்கள்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம்ல, அது எப்படி இருக்குது. அப்படி அந்த அளவிற்கு நம்மளது வரணுன்ற எண்ணம் இருக்கும். அதனால் சூரியன் 2ல் இருக்கும்போது பலன் கிடைக்கும். அப்போ அதுக்கான முயற்சிகளை நீங்கள் பண்ணுவீங்க. நிறைய பேசுறது, நிறைய பேசி முன்னெல்லாம் கண்ணாடி பார்த்து பேசுவாங்க. ஒருத்தருக்கு நம்பிக்கை வரணும்னா, இப்போ நம்ம கையிலேயே ஃபோன் இருக்கிறதுனால ஃபோனை ரெக்கார்ட் போட்டு நம்ம பேசி பார்த்துட்டு அப்புறம் திரும்பி போடும்போது நம்ம எப்படி பேசியிருக்கோன்றது தெரியும். அப்படிலாம் நீங்கள் உங்களை தயார்படுத்திப்பீங்க. அதுபோல் பேசி படிக்கிற இடத்துல ஃபஸ்ட் இடத்த பிடிக்க முடியும். வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் பேசி எல்லா கிளைண்ட்ஸையும் திருப்திப்படுத்தி நல்ல உங்கள் ப்ராஜெக்ட்லாம் சூப்பராக கொண்டு போக முடியும். அந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது. இதை செஞ்சீங்கனாலே பணம் வந்துடும். அதனால் சூரியன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறார். 2ல் இருக்கும்போது பலனை கொடுக்குறார். வேறொரு ராசிக்கு சூரியன் 2ல் இருக்கும்போது இவ்வளோ பலனை தரமாட்டார். அதனால் உங்களுக்கு ராசி அதிபதி என்ற முறையில் அவர் சலுகைகளை கொடுக்குறார், பலன்களை கொடுக்குறார். அப்படிப்பட்ட சூரியன் 3ஆம் இடத்திற்கு வருவார். வரும்போது செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கை அங்கே ஏற்படும். ஏன்னா செவ்வாயின் துலா ராசியில் இருக்கார். இந்த மாதத்தினுடைய கடைசியில் அக்டோபர் 27 தான் அவர் விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆவார். ஒரு 3 நாள் தான் இருக்கும். அதனால் இந்த மாதம் முழுக்க அவர் 3ஆம் இடத்துல தான் இருக்கிறதா நம்ம பலனை எடுத்துக்கலாம். சூரியன் செவ்வாயோட சேர்க்கை ஏற்படும். 2வது, இவங்க 2 பேருக்குமே வீடு கொடுக்கக்கூடியவர் யார்? சுக்கிரன். அவர் என்ன பண்ணுறாரு, மாதம் தொடங்கும் போது கேதுவோடு இருக்கார், ராசியில் இருக்கார். அதன் பிறகு போய் நீச்சம் அடைஞ்சிடுறார் 2ஆம் இடத்துல. அதனால் 3ஆம் இடத்துல சூரியனும் நீச்சம் அடைந்து, சூரியனுக்கு வீடு கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் 2ஆம் இடத்துல நீச்சம் அடையிறதுனால, அந்த 3ஆம் இடத்துல சகோதரக்காரகன் செவ்வாய் சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சகோதரர்களிடையே சண்டை, சச்சரவு, பிரச்சனை ஏற்படுவதற்கு இடம் தரக்கூடாது. குறிப்பாக நீங்கள் உங்களுடைய தந்தையார் சம்பாதித்த சொத்துக்களையோ, பாட்டனார் சம்பாதித்த சொத்துக்களையோ, பரம்பரையாக உங்களுக்கு வரக்கூடிய பூர்வீக சொத்துக்களையோ பிரித்து கொள்வது, யார் எதை எடுத்துக்கலாம், எப்படி பங்கிட்டு கொள்ளலாம், இந்த விஷயத்தை இப்போ செய்யவே கூடாது, தொடவே கூடாது. இதை பற்றி நினச்சி கூட பார்க்கக்கூடாது. அதே போல் சகோதரர்களிடையே ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் அப்படியே அதை வச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்,
அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய போனீங்கன்னா கிணறு வெட்ட பூதம் கிளம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியா போயிடும் பல. நல்லது செய்ய போனால் கூட அது தவறாக போயிடும். அதனால் சகோதர விஷயங்களை கவனமாக இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு பலன். சகோதரர்கள், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சகோதரி இருக்கா, தங்கை இருக்கான்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப விசேஷம், ரொம்ப சந்தோஷம், அப்பா அம்மா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. தந்தைக்கு தோள் கொடுத்து மகன் வந்து தன்னுடைய பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து முன்னே நிற்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அம்மா அப்பாலாம் பார்க்கட்டும், எல்லாம் முடிவு பண்ணிட்டோம், நான் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறேன், நல்லா லீவு போட்டு எல்லாத்தையும் எடுத்து கட்டி செய்கிறேன், ஓகே. ஆனால் நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது, நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. நீங்கள் பொண்ணு பார்க்க வராங்கன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது பேச போனால் கூட அது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படி சரியாக பேச மாட்டீங்க. எப்போது, அதாவது சூரியன் மாறின பிறகு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி சூப்பராக பேசுவீங்க, சரியா? அப்போது நீங்கள் இந்த போல் சகோதர சகோதரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அம்சம் இருக்கிறது. முக்கியமாக சொல்லணும்னா, அந்த கோபதாபத்திற்கு இடம் தரக்கூடாது. 3ஆம் இடத்த தைரியஸ்தானம்னு சொல்லலாம். அந்த இடத்துல ஒரு கிரகம் கெட்டுருச்சுன்னு சொன்னால் குருட்டு தைரியம் ஒருத்தருக்கு வந்துடும். என்ன வேணால் ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கோபத்தில் அவசரம் அப்படின்ற விஷயங்கள் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து இந்த 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது கோபத்தை விட்டுடணும். அவசரம், பெரிய விஷயங்களை முடிவு பண்ணுறது, இதெல்லாம் வந்து தவிர்த்துடணும். அதுபோல் பிறரை புதுசாக தொடர்பு கொள்ள போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் தள்ளி போடலாம். இல்லை இப்படி எடுத்துக்காங்க, உங்களுக்கு வந்து நிறைய ஃபாரின் கிளையண்ட்லாம் மீட் பண்ண வேண்டியது இருக்குது, ஆன்லைன்லேயே கூட பேச வேண்டியது இருக்குது, அல்லது நிறைய ஊராக ட்ராவல் பண்ணி நீங்கள் போய் நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரணும், இது போல் வேலைகள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ணிடணும். அக்டோபர் மாதத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் செஞ்சு முடிச்சிடணும். செகண்ட் ஹாஃபை வந்து ஆஃபீஸில் நீங்கள் உட்காந்து வேலை பார்க்குறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில் தனியாக உட்காந்து வேலை பார்க்குறது, அப்படியாக நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த 3ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறது, அது சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறது அப்படின்றதுனால வரக்கூடிய பலன். அப்புறம் புதன் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார், அப்புறம் 4ஆம் இடத்திற்கு போகிறார். இது வந்து சாதகமாக இருக்குது. புதனுடைய அம்சம் வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். தன லாபஸ்தானத்திற்கு அதிபதி, அதனால் ஏதோ ஒரு வகையில் மணி ஃப்ளோ, பணம் வந்துட்டு இருக்கும், உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை கிடையாது. சரி, அப்போ இந்த மாதத்தில் நல்ல பலன் அடைவதற்கான வழிபாடு என்ன? ராசி அதிபதியும் அவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் நீச்சம் அடையக்கூடிய காலத்தில் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்கிறது. தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய விசேஷங்களை நீங்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். தீபாவளின்னு சொன்னால் அது வந்து 5 நாள் விரதம் சொல்லுவோம், 5 நாள் பண்டிகை, 5 நாள் பூஜை கொண்டாடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நம்ம ஊரில் அது பெரும்பாலும் தீபாவளின்ற ஒரு நாளும் அமாவாசைன்ற ஒரு நாளும் இருக்குது. அதனால் தீபாவளி அன்றைக்கு நரக சதுர்ஸ்தி ஸ்நானம், அது வந்து சூரிய உதயத்துக்குள்ள கங்கா ஸ்நானம், அதை வந்து பண்ணிடுங்க. தந்தை யாருக்கு இல்லையோ அவர்கள் வந்து தீபாவளிக்கு அடுத்து வரக்கூடிய அமாவாசை நாளில் ஸ்ரத்தையை எப்படி மாலை அமாவாசை வழிபாடு பண்ணீங்களோ அந்த அளவுக்கு விசேஷமாக வழிபாடு பண்ணுங்க. இந்த அக்டோபர் மாதம் அனுகிரகம் அனுகூலம் தரக்கூடிய அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும்.